வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா 1985ல வெளியான ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு பாடும் பறவைகள் அப்படின்றது. இது தெலுங்கு டப்பிங் படம் தான். தெலுங்குல அன்வேஷனா அப்படின்ற பேர்ல இந்த படம் வெளியாச்சு. கொஞ்சம் தமிழுக்கு ஏத்த மாதிரி காமெடி போர்ஷன் எல்லாம் சேர்த்து தமிழ்ல ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். அது என்னன்னா, புலி அடிச்சு அடுத்தடுத்து மரணம் நடந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே புலி தான் அடிக்குதா இல்ல வேற யாராவது சாவடிக்கிறாங்களா அப்படின்றத விசாரிக்கிறதுக்காக ஒருத்தர் வராரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா விசாரணை பண்றாரு. இவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கார்த்திக், பானுப்பிரியா, இதுக்கப்புறம் சரத் பாபு இவங்க எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா தெலுங்குல இது செம்மையா ஓடின படம். தமிழ்ல அந்த அளவுக்கு ஓடலன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தோட கதை ரொம்பவே குழப்பமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ராவ்ன்ற ப்ரொஃபஸரை காட்டுறாங்க. இந்த ப்ரொஃபஸர் ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த ரோல தான் சரத் பாபு பண்ணிருப்பாரு. இவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் அப்படின்றது. இந்த ராவ் ப்ரொஃபஸருக்கு ஒரு மேனேஜர் இருப்பாரு. இவங்க மூணு பேருமே சேர்ந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதாவது காட்டுக்குள்ள குயில்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது ஒரு பாட்டை தான் பாடுது, அதை நான் வெளியே கொண்டு வரணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு அசிஸ்டண்டா ஒரு வேலைக்கார லேடி இருக்காங்க. இதை தாண்டி இவர் வெளியே போனோம்னா டிரைவ் பண்ணி கூட்டு போறதுக்காக ஒரு டிரைவர் இருக்காரு. இந்த ப்ரொஃபஸர் அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னா காட்டு பகுதிக்குள்ள எல்லாம் போனோம். ஆனா இவங்க காட்டுல புலி நடமாட்டம் அதிகமா இருக்கு. ஏற்கனவே சிலர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதை நினைச்சு இந்த ப்ரொஃபஸர் பயந்துட்டு இருக்காரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒருத்தர் புலிய பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஜேம்ஸ் கிட்ட சொல்றாரு. ஜேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபாரஸ்ட் ஆபீசர்னு சொன்னேன்ல, உடனே உள்ள போய் தேடணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவனுமே எந்த இடத்துல வச்சு பார்த்தன்றத காட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். காட்டு பகுதியில போலீஸுங்க தங்குறதுக்காக ஒரு இடத்தை அமைச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, இதுக்கு பக்கத்துல தான் புலிய பார்த்தேன்னு சொல்றான். ஆனா இவங்க பார்க்கும்போது புலி தெரிய மாட்டேங்குது. அவன் இருக்கான் பாத்தீங்களா, புலியோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு பாருங்கன்ற மாதிரி சொல்றான். ஃபுட் பிரிண்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கதான் செய்யுது. அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி ஜேம்ஸும் ஆளுங்களும் சேர்ந்து ஃபாலோ பண்றாங்க. அது கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கு மேல தெரிய மாட்டேங்குது. சரி, இதுக்கு மேல இங்க இருக்கிறது ஆபத்து, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சாரி, ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த ஊருக்கு ஒரு பொண்ணு இறங்குறாங்க. இவங்களோட பேரு ஏமா அப்படின்றது. மியூசிக் சம்பந்தப்பட்ட பொருள்லாம் கொண்டு வந்து தான் இறங்குறாங்க. இங்க இருக்க ஸ்டேஷன் மாஸ்டரும் யாரு என்னன்ற மாதிரி பேசுறாரு. நான் காட்டு பகுதியில ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இது காட்டு பகுதிக்கு போக போறியா, அங்க புலி இருக்குமா, அதுவும் மனுஷனை சாப்பிடுற புலி இருக்குன்னு சொல்றாரு. அதை பத்திலாம் இவங்க பெருசா பயப்பட மாட்டாங்க. இவங்களோட அங்கிள் தான் பிக்கப் பண்றதுக்கு ஆள் அனுப்புறதா சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த ஆள் வர மாதிரியே தெரியல. மாட்டு வண்டி ஓட்டுற ஒரு நபரு நான் கூட்டு போறேன்னு சொல்றாரு. இவங்களுமே ஏறி டிராவல் பண்றாங்க. என்னம்மா ஊர்ல புதுசா இருக்கீங்கன்ற மாதிரி அந்த மாட்டு வண்டிக்காரர் கேக்குறாரு. இவங்களுமே ரிசர்ச் ஒர்க்குக்காக தான் வந்திருக்கேன், அங்க இருக்க பறவையோட சவுண்ட் எல்லாம் கேப்சர் பண்றதுக்காக வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இது காட்டு பகுதிக்கு போக போறீங்களா, அங்க புலி நடமாட்டம்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதை பத்திலாம் இவங்க பயப்பட மாட்டாங்க. புலி ஒரு வாரத்துல இருக்க போது, நான் ஒரு வாரத்துல இருக்க போறேன், எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ராவ்னு ஒரு ப்ரொஃபஸரை காமிச்சாங்கல்ல, அவரோட சொந்தக்கார பொண்ணாதான் ஏமா இருப்பாங்க. இவர் பிக்கப் பண்றதுக்காக டிரைவரை போக சொல்லியிருப்பாரு. ஆனா வண்டி பிரச்சனைன்ற மாதிரி அவன் சொல்றான். இப்ப வண்டியை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப மேனேஜர் இருக்கார்ல, ராவ் கிட்ட சில விஷயங்களை பேசுறதுக்காக வராரு. ஏமாவை பிக்கப் பண்றதுக்கு யார் அனுப்புறது அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர் ஜேம்ஸ் வராரு. இவர் ஜேம்ஸ் கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துல ஏமாவே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பரவாயில்லையே, ஏமாவே இந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படின்ற மாதிரி இவருமே சந்தோஷப்படுறாரு. வாமா வாமான்ற மாதிரி வெல்கம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஏமா யாருன்ற மாதிரி எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. இவரும் ஏமா என்னோட ஃப்ரெண்டு பொண்ணுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஏமாவை பொறுத்த வரைக்கும் இவரால பண்ண முடியாததை பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்க எப்படி தைரியமா காட்டுக்குள்ள போவாங்கன்ற மாதிரி ஜேம்ஸ் கேக்குறாரு. இவளை பத்தி கவலைப்படாதீங்க, இவ பார்க்க தான் பொண்ணு, ஆனா ஆம்பளை பையன் மாதிரி ரொம்ப தைரியசாலி, நான் கேட்டதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கான்ற மாதிரி பெருமைப்படுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஊரோட தலைவர் பேரு புலிராஜு அப்படின்றது. அவர் வேட்டையாடலாம் தெரியும்ன்ற மாதிரி பயங்கரமா பேசுறாரு. இப்ப இவங்களுமே அந்த புலிராஜு கிட்ட பேசுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் காட்டு பகுதியில போய் சவுண்டை கேப்சர் பண்ண போறேன்னு சொல்றாங்க. இது காட்டு பகுதிக்கு போக போறீங்களா, அங்க புலி இருக்கு மேடம், போகாதீங்கன்ற மாதிரிலாம் அந்த புலிராஜு சொல்றாரு. ஆனா இவங்க கேட்கறதா இல்ல, கண்டிப்பா போக போறேன்னு சொல்றாங்க. அந்த புலிராஜுக்கு ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ்ல ஒரு வைஃப் இருக்கிறதும் தெரியுது. அவங்களுமே ஜன்னல் வழியா இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க.
இப்ப நம்ம ஏமா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பறவைகளோட சவுண்ட் எல்லாம் கேப்சர் பண்றதுக்காக காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. எதை பத்தியும் கவலைப்படாம இவங்க பாட்டுக்கு கேப்சர் பண்றாங்க. இவங்க கேப்சர் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த சவுண்ட பத்தி எல்லாம் எழுதி வச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அங்கிள் ஐடியா கொடுத்திருப்பாரு, இவங்க சவுண்ட கேப்சர் பண்ணி மேற்கொண்டு அதுல எழுதுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கிள் என்ன சொல்றாருன்னா, இதுல நீயும் நிறைய வேலை பண்ற, உனக்கும் நான் கிரெடிட்ஸ் தரேன்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அங்கிள், உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், இதுல பின்னாடி உங்க உழைப்பு தான் நிறைய இருக்கு, நீங்களே கிரெடிட்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆனா அங்கிள் ஏத்துக்க மாட்டாரு. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிரெடிட்ஸ் போட்டுக்கலாமா, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இதை கிரியேட் பண்ணோன்ற மாதிரி வெளி உலகத்துக்கு சொல்லலான்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏமா மறுநாளும் காட்டு பகுதிக்கு வந்துடுறாங்க. இப்போ ஒவ்வொரு பறவையோட சவுண்டா கேப்சர் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மரத்து மேல எல்லாம் ஏறி ஏறி கேப்சர் பண்றாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறத மறைஞ்சிருந்து யாரோ பாக்குறாங்க. ஒருவேளை புலி தான் கவனிக்குதா இல்ல மனுஷன் யாராவது பாக்குறானான்றத தெளிவா நமக்கு காட்டல. இவங்க இப்படி கேப்சர் பண்ணிட்டு இருக்கிறத இப்ப நிறைய பேர் கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு 3-4 பேர் வந்து கருப்பு போர்வையை போட்டு கவனிக்கிறாங்க. இவளை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அவங்க யாரு என்னன்றது தெளிவா தெரியல. இப்ப ஊர் மக்கள்ல சிலர் இருக்காங்கல்ல, ஒருத்தரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த ரோல தான் கவுண்டமணி பண்ணிருப்பாரு. கவுண்டமணி இருக்காருல, புலி தலையில படுத்திருக்காரு. இவர் புலியெல்லாம் ஏற்கனவே வேட்டையாடி இருக்காரு போலன்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. வெளியே வாங்க, உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி வெளியே வர வச்சு பேசுறாங்க. தெலுங்கு வெர்ஷன்ல இதெல்லாம் வராது, தமிழ் வெர்ஷன்ல மட்டும் தான் இந்த சீன்லாம் வரும். இப்ப கவுண்டமணியா என்ன ஏதுன்ற மாதிரிலாம் வெளியே வந்து பேசுறாரு. ஏற்கனவே நீங்க புலியெல்லாம் வேட்டையாடி இருக்கீங்க போல, இந்த ஊர்ல ஒரு புலி டார்ச்சர் பண்ணுது, அதை நீங்க தான் வேட்டையாடணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையிலே இவருக்கு வேட்டையாடலாம் தெரியாது, இவர் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ஜேம்ஸை காட்டுறாங்க. ஜேம்ஸ் அடிக்கடி ப்ரொஃபஸரை பாக்குறதுக்காக வருவாரு. அந்த மாதிரி ப்ரொஃபஸரை பாக்குறதுக்காக வந்து பேசிட்டுலாம் இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஜீப்ல கிளம்பிட்டு இருக்காங்க. டிரைவர் தான் அந்த ஜீப்பை ஓட்டிட்டு இருக்காரு. ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் ஜேம்ஸ், இவங்க எல்லாருமே கூட வந்துட்டு இருக்காங்க. இப்படி வர வழியில பிளட் எல்லாம் ஒரு இடத்துல சிந்திட்டு இருக்கிறது தெரிய வருது. என்ன பிளட் எல்லாம் சிந்தி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்தை ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்படி போனா இந்த ப்ரொஃபஸரோட மேனேஜரா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் புலியால அடிக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப கொடூரமா அவரோட பாடி கிடைக்குது. புலியால இறந்து போன முத நபர் இவர் கிடையாது, ஏற்கனவே 2-3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க போல. ஆக்சுவலா இப்ப போலீஸுங்க எல்லாம் வந்துடுறாங்க. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஜேம்ஸை பார்த்து கேக்குறாங்க. சார், எல்லா சைட்லயும் நான் முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கேன், சீக்கிரமே அந்த புலியை பிடிச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு லேடி கொடூரமா கொல்லப்பட்டிருக்காங்க போல. அதை பத்தி இங்க ஊர்க்காரங்களாம் பேசிக்கிறாங்க. என்ன, நம்ம மேனேஜர் இறந்து போயிட்டான், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அங்குளும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. அதாவது ராவ்ன்ற ஒரு ப்ரொஃபசர் இருந்தார்ல, அவர் யோசிக்கிறாரு. அவர் இப்ப வேற ஒருத்தரை வேற ஊர்ல இருந்து வர வச்சிருக்காரு. இந்த ரோல தான் கார்த்திக் பண்ணிருப்பாரு. இவரோட பேரு அமர் அப்படின்றது. இப்ப வண்டியில கூட்டு வந்துட்டு இருக்க டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க புலி நடமாட்டம் அதிகமா இருக்கும், கடைசி மேனேஜர் கூட புலியால அடிச்சுதான் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவரை தேவையில்லாம பயம்புத்தாது அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஸரும் தடுத்துட்டு இருக்காரு. நம்ம அமர் இருக்கார்ல, சார், எனக்கு புலியை பார்த்துலாம் பயம் கிடையாது சார், ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறேன், கொஞ்சம் இந்த ஊரை சுத்தி பார்க்கிறதுக்கு எனக்கு டைம் மட்டும் வேணும்னு கேக்குறாரு. இவர் யார் வீட்டுல தங்குறதுக்காக வந்திருக்காருன்னா, புலிராஜு வீட்டுல தங்குறதுக்காக வந்திருக்காரு. இவர் தானே ஊர் தலைவர். இவரை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு செம்மையா வேட்டையாடுவன்ற மாதிரி சீன் போட்டுக்கிட்டே இருப்பாரு. உண்மையிலே இவருக்கு பெருசா வேட்டையாடலாம் தெரியாது, கண்ணை யூஸே பண்ண மாட்டாரு. வீட்டுக்கு வந்திருக்க அமர் கிட்ட நான் அப்படி வேட்டையாடுவேன் இப்படி வேட்டையாடுவேன் அப்படின்ற மாதிரி இவர் பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த புலிராஜுவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வயசு வித்தியாசத்துல ஒரு வைஃப் இருப்பாங்க, அவங்க பேரு மீனா அப்படின்றது. அவங்களுக்கு அமரை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு போல. இப்ப ஆர்ட் சிம்பிள் எல்லாம் இவருக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன இவங்க இப்படி சிம்பிள்லாம் காட்டுறாங்கன்ற மாதிரி அமர் யோசிக்கிறாரு. அமர் சூட்கேஸை ஓபன் பண்ணும்போது சில ஃபைல் கீழே விழுது. அதை வச்சு பார்த்தா அமர் போலீஸ் ஆபீசர் போல. அதை அந்த லேடி பாத்திரக்கூடாதுன்ற மாதிரி சட்டுன்னு மறைச்சிடுறாரு. அந்த லேடி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த அமரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஆபீசர் போல எதையோ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்காரு. இப்ப புலிராஜு கிட்ட பேசிக்கிட்டே காட்டு பகுதி கிட்ட நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது புலி சவுண்டு கேட்கிற மாதிரி இருக்கு. சரி, புலி பக்கத்துல தான் இருக்கு போல, வாங்க வேட்டையாடிடலான்னு அவரை கூப்பிடுறாரு. அவர் தான் பயந்தாங்கோலியில, அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்ப இவர் மட்டும் அந்த புலியை தேடி போலான்ற மாதிரி அங்க இருக்க ஃபுட் பிரிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது அந்த இடத்துல தான் ஏமா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது தெரிய வருது. இவருமே ஏமா கிட்ட வம்பு பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. யார் நீ அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்க ப்ரொஃபசர் கிட்ட நான் அசிஸ்டண்டா ஜாயின் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. போர்வை போட்ட சிலர் ஏமாவை ஃபாலோ பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த 3 பேரை எதர்ச்சியா இவர் கவனிக்கிறாரு. அதாவது அவங்கள பார்க்கல, நடமாட்டத்தை மட்டும் கவனிக்கிறாரு. அங்க இருந்து தானே சவுண்ட் கேட்டது, அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி வேகமா அமர் வந்துட்டு இருக்காரு. ஆனா அவனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அமர் கண்ணில் பற்றக்கூடாதுன்னு மறைஞ்சு மறைஞ்சு இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இங்க புலியால கொல்லப்படல, வேற யாரோ இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அமர் யோசிக்கிறாரு. ஜேம்ஸ் எப்ப பாரு ப்ரொஃபசர் கிட்ட பேசுறதுக்காக வருவார்ல, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த ப்ரொஃபசர் கிட்ட சொல்றாரு. ஏமா தைரியசாலி நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் காட்டுக்குள்ள புலி நடமாட்டம் இருக்கு,
போற இவளுக்கு ஏதாவது நடந்ததுன்னா என்ன செய்வீங்க, இதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஏமா ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸரும் ஏமாவே இவ்வளவு தைரியமா இருக்கா, அப்புறம் என்ன பிரச்சனை, ஏமா பண்ண வேண்டிய விஷயத்த காட்டுப்பகுதிக்கு போய் பண்ணட்டோன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப செந்தில நமக்கு காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியா இருப்பாரு. இவர் திருடின குற்றத்துக்காக போலீஸுங்க பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் போலீஸை ஏமாத்தி ஒரு இடத்துல வந்து மறைஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா புலி வேஷம் போடுற மாதிரி இருக்கு. இதை போட்டு நம்ம கொஞ்ச நாள் மறைஞ்சிருப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் போட்டுக்கிறாரு. ஏமா படுக்கிறதுக்காக ஒன்ன செட் பண்ணிருப்பாங்க. அதுல அமர் படுத்தி இவங்க கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அமர் இருக்கார்ல, எங்க இங்க புலி சாவடிக்கலங்க, வேற எவனோ மனுஷன் தான் சாவடிச்சிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை கேட்கிற ஏமாவோட முகம் லைட்டா மாறுது. இவங்க ரியாக்ஷன் ஏன் மாறுதுன்ற மாதிரி இவரும் சந்தேகமா பார்த்துட்டு இருக்காரு. இவர் கெலாட்டாலாம் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு அந்த ப்ரொஃபஸரே வந்துடுறாரு. நீ என்னப்பா என் சொந்தக்கார பொண்ணுகிட்ட கெலாட்டா பண்ணிட்டு இருக்க, என்னதான் உன் கதைன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அமர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நானும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்றதுக்காக தான் பேசினேன், ஆனா அவங்க தான் என்ன சேர்த்துக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா சீக்கிரமா வேலை முடியும்ல, அதுக்காக தான் இந்த முடிவை எடுத்தேன்னு அமர் சொல்றாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி இந்த இடத்துல ப்ரொஃபஸரும் ஏத்துக்கிறாரு. அவளை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணா அவ இம்ப்ரெஸ் ஆவான்ற மாதிரி இவரே ஐடியாலாம் கொடுக்கறாரு. நீங்க சொல்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கறேன்ற மாதிரி அமர் சொல்றாரு. இப்ப அமர் வீட்ல இருக்கும்போது சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கறாரு. புலி பண்ணலங்க, மனுஷன் எவனோ தான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை கேட்டு அவங்க முகம் மாறி இருக்கும். அப்ப அது அவளுக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா யோசிக்கிறாரு. அப்ப அந்த மீனா இருக்காங்கல்ல, இவரை எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. மீனா வந்தோன்னே இவரும் கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க மேலெல்லாம் கை வச்சு பேசிட்டு இருக்காங்க. சரி இவகிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் உண்மையை வாங்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நைஸா இவங்க கிட்ட பேச்ச கொடுக்கறாரு. புலி அடிச்சு சாவறதா சொல்றாங்களே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவங்களுமே இவங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்றாங்க. இப்ப ஏமா சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த அமர் என்ன பண்றாருன்னா, சந்துன்னு ஒருத்தனை கூட்டு வந்திருக்காரு. அவனை பொறுத்த வரைக்கும் பறவை மாதிரி சவுண்ட் எல்லாம் கொடுப்பான் போல. இது மூலியமா ஏமாவை இம்ப்ரெஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இவர் வந்ததுல இருந்து கெலாட்டா பண்ணார்ல, அதனால ஏமாக்கு இவரை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. கோச்சுக்கிட்டு கிளம்புற மாதிரிலாம் கிளம்புறாங்க. இவரும் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது போர்வை போத்துன மாதிரி 2-3 பேரை பாக்குறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவனுங்களும் தப்பிச்சு ஓடணுன்ற மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்காங்க. இவர் மிஸ் பண்ணி வேற ஒரு பக்கம் வந்துடுறாரு. அப்படி வந்தவர் தெரியாதனமா தடுக்கி பொத்துன்னு கீழே விழுறாரு. அப்படி கீழே விழுந்தவருக்கு அந்த இடத்துல சில ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதாவது இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டர் தான் கிடைக்குது. இதுல இருக்கிறத திரும்பி நம்ம கேட்க முடியுமா, கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கே அப்படின்ற மாதிரி இவருமே அதை பார்த்துட்டு இருக்காரு. சரி பண்ணி நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. அதை சரி பண்ணி கேட்கலாம்னு நினைக்கிறாரு. அதுல ஒரு பொண்ணு ரெக்கார்ட் பண்றது தான் இருக்கு. அந்த பொண்ணுமே காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கத்துறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ஆபத்து வந்திருக்குமா இருக்கும்ன்ற மாதிரி இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த ஊருக்கு சுமித்ரான்னு ஒரு பொண்ணு வந்திருப்பாங்க. அந்த பொண்ணு மர்மமான முறையில கொல்லப்பட்டிருப்பாங்க. அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு போல. அது எல்லாத்தையும் எடுத்து இவர் பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுண்ட் கேட்டுச்சுல, அதை கேட்ட மீனா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் எப்படியாவது டாபிக்கை மாத்தணும்ன்றதுக்காக இவங்களை புகழ்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அவங்களுமே கேட்ட கேள்வியை மறந்துடுறாங்க. இந்த ஊர்ல ஒரு நபர் மாட்டு வண்டி ஓட்டுறாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. இந்த ஊருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுமித்ரான்னு ஒரு பொண்ணு வந்தாலன்ற மாதிரி கேக்குறாரு. சுமித்ராவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. சட்டுன்னு பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு வேலை இருக்குன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இந்த ஊர்ல ராஜன் ஒரு நபர் இருப்பாரு. அந்த நபர்கிட்ட இதே கேள்வியை கேட்கிறாரு. அவருமே முதல்ல சுமித்ராவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆனா சொல்லிட்டு இருக்கும் போதே நிறுத்திடுறாரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, புலிராஜு கிட்ட இதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. புலிராஜுவும் அதே பண்ணணும் இவர் இருக்கார்ல, எதுக்காக எல்லாருமே சுமித்ரான்ற பொண்ணோட டாபிக் அவாய்ட் பண்றீங்க, என்னதான் விஷயம்னு கேட்கிறாரு. அதுக்கு புலிராஜு விஷயத்த சொல்றாரு. அந்த சுமித்ராவை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஸருக்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. புலி அடிச்சுதான் இறந்து போயிருப்பாங்க. அதை பத்தி சொன்னா ஏமா பயந்து போயிடுவான்றதுக்காக யார்கிட்டயும் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் யாருமே பேசாம இருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஊர் மக்கள் கவுண்டமணியா ஆராத்தி எல்லாம் எடுத்து இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. என்ன பண்ண போறோமோ தெரியலையேன்ற மாதிரி பயந்துகிட்டே கிளம்புறாரு. இப்ப செந்தில பொறுத்த வரைக்கும் புலி வேஷம் போட்ட மாதிரி டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல டயர்ட் ஆனவரு அந்த வேஷத்தை லைட்டா கலைக்கிறாரு. அங்க இருக்க போலீஸை இவன் திருடன் அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிட்ட மாட்டிடக்கூடாதுன்ற மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மெயின் கதையை நமக்கு காட்டுறாங்க. இந்த மெயின் கதையை பொறுத்த வரைக்கும் புலியால அடிச்சு வேற யாரோ கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஜேம்ஸ்க்கு தான் பிரஷர் அதிகமாகுது. ஜேம்ஸ் நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி போலீஸ் எல்லாம் கேக்குறாங்க. சார் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார், சீக்கிரமாவே அந்த புலியை பிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. வந்த போலீஸ் யார் யாரு என்னென்ன பாத்தீங்கன்ற மாதிரி என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆக்சுவலா புலிராஜுவோட ஒய்ஃபா மீனான்னு ஒருத்தங்களை காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மீனா வீட்டுல இருக்க ஹஸ்பண்டோட கன் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. வேற ஏதோ ஒரு நபர் கூட சேர்ந்த மாதிரி தான் கிளம்புறாங்க. எங்க போறாங்கன்றது தெரியல.
இதை தாண்டி அந்த ப்ரொஃபசர் கிட்ட டிரைவரா ஒருத்தர் வேலை பார்ப்பார்ல, அந்த டிரைவரும் வேலை பார்க்குற லேடியும் சேர்ந்த மாதிரி காட்டு பகுதிக்குள்ள நைட்டு நேரம் போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பகல் நேரமும், அதாவது கொஞ்சம் இருட்டுற நேரமும் போறாங்க. அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் ஒரு பானையை வச்சுக்கிறாங்க, சலங்கையை போட்டு சல்லு சல்லுன்னு சவுண்டை எழுப்புறாங்க. இந்த நபர் கையில கத்தியை வச்சுக்கிட்டே டிராவல் பண்றாரு. எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அமர் இருக்கார்ல, ஏமா கிட்ட இதுக்கப்புறமா மறைக்க வேணான்றதுக்காக இவர் போலீஸ்ன்றதை வெளிப்படுத்திடுறாரு. இங்க புலி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணலங்க, மனுஷன் தான் பண்ணிட்டு இருக்கான், அதை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஏமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது ஏமா வந்த புதுசுல யாரோ அத்துமீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்க பெட்ஷீட்டால முகத்தெல்லாம் மறைச்சிருப்பாங்க. அப்படி அத்துமீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது மாஸ்க் போட்ட மாதிரி ஒருத்தர் தான் என்ன காப்பாத்தினாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப வேற ஒருத்தன் காப்பாத்திருக்கானா? காப்பாத்தினது யாரு? உங்ககிட்ட அப்படி நடந்துக்க பார்த்தது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரை இவங்க கிட்ட பேசிக்கிட்டே வராரு. அப்போ ஒரு பகுதியில இருந்து சவுண்ட் கேக்குது. இவர் அந்த இடத்த செக் பண்ணணுன்றதுக்காக ஏமாவை கூட்டிட்டு ஓடி வந்துட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ஓடி வந்துட்டு இருக்கும் போது நம்ம அமர் மட்டும் ஸ்லிப் ஆன மாதிரி ஒரு இடத்துல விழுந்துடுறாரு. அது புதக்குழி போல கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்காரு. ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக ஏமா கட்டையை தேடிட்டு இருக்காங்க. இப்ப கஷ்டப்பட்டு ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படி வரதுக்குள்ள அவர் மூழ்கியே போயிடுறாரு. இவங்க பயங்கரமா வருத்தப்படுறாங்க. இப்ப மறுநாள் காலையில இந்த இடத்துக்கு வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. சட்டுன்னு அவர் முதுகுல கைய வைக்கிறாரு. எனக்கு எதுவும் ஆவலன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க தேடுறதுக்காக போன கேப்ல இவர் நின்றுப்பாரு. அடியில ஏதோ தட்டுப்பட்டு தான் நான் நின்னேன், என்ன தட்டுப்பட்டுச்சுன்னு தெரியல, அது என்னன்றதை செக் பண்ணோன்ற மாதிரி சொல்றாரு. இவங்க லைட்டா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. சந்தோஷமா கட்டிலாம் பிடிக்கிறாங்க. இப்ப அடியில ஏதோ தட்டுப்பட்டதா சொன்னார்ல, அது என்னன்னு பாக்கலான்ற மாதிரி இவங்களும் உள்ள போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. அப்படி இழுக்கும் போது 2-3 பாடி இவங்களுக்கு கிடைக்குது. யாரோட பாடி கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அந்த பாடி முழுக்க சகதியா இருக்குல்ல, கிளீன் பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியும்ன்ற மாதிரி இவங்க கிளீன் பண்றதுக்காக தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு போறாங்க. அப்படி வரதுக்குள்ள அந்த பாடியை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு தூக்கிட்டு போனாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப கவுண்டமணி இருக்கார்ல, பயந்து பயந்து காட்டு பகுதிக்கு வந்துடுறாரு. அப்ப புலி சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கு. உண்டிகோல் தான் இவர் வச்சிருப்பாரு. இதை வச்சு அடிக்கலான்ற மாதிரி அடிக்கிறாரு. அந்த புலி சாஞ்சிருது. என்ன இதுக்கே சாஞ்சிருச்சுன்னு பக்கத்துல வந்து பாக்குறாரு. அந்த இடத்துல பார்த்தா செந்தில் தான் அடி வாங்கி கீழே விழுந்திருப்பாரு. செந்தில் நடிச்சிட்டு இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நடிக்கிறியா? அப்ப என் கூட சேர்ந்து நடி, நானும் ஊர் மக்களை ஏமாத்தின மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி ஊருக்குள்ள இவரை கூட்டு போறாரு. இவங்க வரதுக்குள்ள பாடி காணாம போச்சுல, யார் எடுத்திருப்பான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அமர் ஒரு விஷயத்தை கவனிச்சதா சொல்லிட்டாரு. அந்த மர்ம நபரை நான் துரத்திட்டு போகும்போது அவன் இந்த டைப் ஷூ தான் போட்டிருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இத பத்தி பேசிட்டு இருக்கிறத ப்ரொஃபசர் கவனிச்சிடுறாரு. அப்ப நீ என்கிட்ட அசிஸ்டன்ட் வேலை பார்க்கறதுக்காக வரல, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கியான்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி அமர் ஒத்துக்கிறாரு. தயவு செஞ்சு இதை பத்தி யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த ப்ரொஃபசருமே ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க காட்டு பகுதியில வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஜேம்ஸ் அந்த இடத்துக்கு வராரு. இவங்களுமே ஜேம்ஸ் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஜேம்ஸோட ஷூவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அதாவது அமர் ஒரு பர்டிகுலர் ஷூவை நான் பார்த்தேன்னு சொன்னார்ல, அதே ஷூவை தான் ஜேம்ஸ் போட்டிருக்காரு. இன்னும் எக்ஸாக்டா தெரியணும்னா இதை பிரிண்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேணும்ட்டே இவங்க கையில வச்சிருக்க பேப்பர் கீழே சிந்துற மாதிரி பண்ணிடுறாங்க. எடுத்து தர முடியுமான்னு கேட்கறாங்க. அவர் தெரியாம ஒரு பேப்பர்ல மட்டும் காலை வச்சிடுறாருல, அதுக்காக தான் இவங்க இப்படி பண்ணிருப்பாங்க. நன்றின்ற மாதிரி பேப்பர் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. இப்ப வேணும்ட்டே இவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்கறாங்க. இங்க நடக்கிற கொலைக்கெல்லாம் புலிதான் காரணம்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்கறாங்க. இவருமே லைட்டா திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. சும்மா தான் கேட்டேன், நான் வரேன்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. எனக்கு என்னமோ ஜேம்ஸ் மேல டவுட் இருக்குன்ற மாதிரி ப்ரொஃபசர் கிட்ட சொல்றாங்க. ஏன்னா இவன் சொன்ன மாதிரியே ஃபுட் பிரிண்ட் கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ப்ரொஃபசர் இருக்கார்ல, ஜேம்ஸ்லாம் அப்படி பண்ணவே மாட்டான், நீங்க தேவையில்லாம ஜேம்ஸை சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அமரும் அப்சர்வ் பண்ண விஷயங்களை சொல்றாரு. அது என்னன்னா மேக்சிமம் பெண்கள் தான் அந்த புலியால கொல்லப்படுற மாதிரி இருக்கு. பெண்களை புலி சாவடிக்கல, ஆண்கள்லாம் சேர்ந்த மாதிரி தான் எல்லை மீறி நடக்கிறாங்க போல. ஏன்னா அந்த பொண்ணோட பாடி முழுசா கிடைச்சா கூட கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப சேதமான மாதிரி தான் பாடி கிடைக்குது. சோ இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஏமா கொஞ்சம் ஆட்டா ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துல டான்ஸ் பண்ணும், அப்பதான் சம்பந்தப்பட்டவங்கள வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு போறாரு. லைட்டா ப்ரொஃபசர் முகம் மாறுற மாதிரி காட்டுறாங்க. அமரோட பிளானுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஏமா இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஆட்டா ஒரு ட்ரெஸ் போட்டுறாங்க. இப்ப ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. யாரோ கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா கவனிக்கிறவங்க பக்கத்துல வந்து அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இதையே ஒரு சாங் மாதிரி நமக்கு கொண்டு போறாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆளுங்க வர மாதிரி இல்லல, நீ ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா, நான் வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அமர் சொல்லிட்டாரு. இவங்களுமே ஒரு புதர்கிட்ட வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுறாங்க.
இப்ப கிளம்பலான்ற மாதிரி வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது ஏதோ ஒரு உருவம் இவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இவங்களுமே தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அமர் இருக்கிற இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள யாரோ அட்டாக் பண்ணி பிடிக்கிறதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, கஷ்டப்பட்டு தாண்டி அமர் கிட்ட வந்துடுறாங்க. அமர் கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. டிரைவரும் வீட்டுல வேலை பார்க்குற லேடியும் சேர்ந்த மாதிரி நைட்டு நேரம் சில விஷயங்களை பண்ணுவாங்க பாத்தீங்களா. அதாவது அவங்க குடம் மாதிரி ஏதோ கொண்டு வராங்க. ஜல்லு ஜல்லுன்னு சவுண்ட போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இவர் கையில கத்திய வச்சு நடன்ற மாதிரி சொல்றாரு. என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏமாவை யாரோ ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தது பாத்தீங்களா. அதை பத்திலாம் நைட்டு நேரம் ப்ரொஃபசர் கிட்ட இவங்களுமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப காலையில சமயம் ப்ரொஃபசர் இவங்க கிட்ட கோச்சுக்கிறாரு. நீ என்னோட ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ எப்ப பாரு அந்த அமர் கூட தான் பேசி சுத்திட்டு இருக்க. இதுக்கப்புறம் என்னோட ப்ராஜெக்ட் நடக்கும்ன்ற நம்பிக்கையே எனக்கு போயிருச்சுன்ற மாதிரி பேசுறாரு. அங்கிள் அப்பெல்லாம் நீங்க பேசாதீங்க. ப்ராஜெக்ட் தானே உங்களுக்கு பண்ணோம். நான் சீக்கிரமே முடிச்சிடுறேன். நீங்க கிளம்புங்க. நான் காட்டு பகுதியில போய் ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க மட்டும் காட்டு பகுதியை நோக்கி நடக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அமர் பேசுறதுக்காக வராரு. வேற ஒரு பிளான பத்தி சொல்றாரு. ஆனா இவங்க கொஞ்சம் கோவத்துல இருக்காங்கல்ல. அமர் இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. இந்த வேலை பண்றது தான் எனக்கு இப்போதைக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற மாதிரி அமர் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. இப்ப இவங்களுமே சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மரம் மேல எல்லாம் ஏறி சவுண்ட் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து மாஸ்க் போட்ட மாதிரி யாரோ ஒருத்தர் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க பார்த்து செம்மையா பயந்துடுறாங்க. அமர் கொஞ்சம் முன்னாடி தானே இங்க இருந்து கிளம்பினாரு. அமர் பக்கத்துல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அமர்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா அமர் பக்கத்துல இல்ல. இவங்க ஓடி வரும்போது கீழே எல்லாம் விழுந்துடுறாங்க. இப்ப பயத்துல எப்படியோ இங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அமரை பொறுத்த வரைக்கும் இவரோட வீட்டுல தான் இருக்காரு. நைட்டு நேரம் இந்த வீட்டுல இருக்க மீனா இருக்காங்க பாத்தீங்களா, எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காங்க. இவன் இந்த நேரத்துல எங்க கிளம்புறா அப்படின்ற மாதிரி இவருமே கவனிக்கிறாரு. இந்த ஊருக்குள்ள ராஜன் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இந்த மீனாவை எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்கான். காட்டு பகுதியில ஒரு வீடு இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட தான் கூட்டு போறான். இது எல்லாத்தையுமே அமர் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்படி கூட்டு வந்தவன் நீங்க மேல போங்கன்ற மாதிரி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் எதுக்கு கீழே வெயிட் பண்றான்ற மாதிரி அமரும் கவனிச்சிட்டு இருக்காரு. மேல வந்த இவங்க இருக்காங்கல்ல, யார் கூடயோ ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட சீட் பண்ணி வேற யார் கூடயோ ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. யார் கூட ஒண்ணு மண்ணா இருக்காங்கன்றதை இப்பதான் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஜேம்ஸ்ன்ற ஃபாரஸ்ட் ஆபீசர் கூட தான் இவங்க ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்காங்க. நீ அந்த அமரோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிக்கிறல்ல, அவன் என்னெல்லாம் பண்றான்றத உடனே என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி இந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறத அமர் கவனிக்கிறாரு. கீழே ஒருத்தன் நிக்கிறான் பாதுகாப்புக்காக. அவனுக்கு தெரியாம அமர் மேல வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறத கவனிச்சிடுறாரு. ப்ரொஃபசரோட டிரைவரும் வேலைக்காரங்களும் சேர்ந்த மாதிரி நைட்டு நேரம் காட்டு பகுதிக்குள்ள நடந்து போவாங்க பாத்தீங்களா, அவங்கள ஃபாலோ பண்ணி இப்ப ஏமா வந்துடுறாங்க. இந்த நேரத்துல எங்க போறாங்கன்ற மாதிரி இவங்க பண்றதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அவர் கத்தியெல்லாம் எடுக்கிறாரு. இந்த கத்தியை வச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி இவங்க பயந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கத்திய வச்சு இவர் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. அங்க இருக்க முயலை தான் சட்டுன்னு கழுத்து அறுத்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே நைட்டு நேரம் எதுக்காகவும் வரல, முயலை பிடிக்கிறதுக்காக தான் வராங்க. ஃபாரஸ்டுக்குள்ள போகாதீங்கன்னு சொல்றாங்கல்ல. ஆனா இவங்க திருட்டுத்தனமா போய் முயலை பிடிப்பாங்க. சந்தையில அந்த முயலை விற்பாங்க போல. இதை தான் வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இவங்களை கொஞ்சம் கெட்டவங்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப கவுண்டமணி செந்தில் ட்ராக்க நமக்கு காட்டுறாங்க. இவர் புலின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே புலியை புடிச்சிட்டாருன்ற மாதிரி காசு கொடுத்து அந்த புலியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மக்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்க புலியை புடிச்சிட்டு லாக் பண்ணி வச்சிருக்கியா, அந்த புலியை ஷூட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. சரி ஷூட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுறாரு. இப்ப ஆளுங்க ஷூட் பண்றதுக்காக வராங்கல்ல, இதை பாக்குற செந்தில் செம்மையா பயந்துடுறாரு. அவசரப்பட்டு ஷூட் பண்ணிடாதீங்க, நான் மனுஷன் தான் அப்படின்றத ஏத்துக்கிறாரு. இவன் திருடன் தெரிஞ்சு லாக் பண்ணி கூட்டு போறாங்க. இதோட காமெடி ட்ராக் முடியுது. அமரை பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் பண்ண லீலையெல்லாம் பார்த்துட்டாரு பாத்தீங்களா, அதை பத்தி ஜேம்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாரு. ஜேம்ஸ் கதவையே திறக்க மாட்டாரு. ஆனா இவர் கிளம்பி போனோடனே ஜேம்ஸ் அவன் போயிட்டானான்ற மாதிரி ஜன்னலை திறந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம அமர் இங்கதான் ஒளிஞ்சிருப்பாரு. என்ன நான் போயிட்டேனான்னு பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. நீங்க நைட்டு நேரம் என்ன பண்ணீங்கன்றத நான் பார்த்துட்டேன், ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அமர் தான் ஒரு போலீஸ்ன்றதை வெளிப்படுத்திடுறாரு. சில மாசத்துக்கு முன்னாடி சுமித்ரான்னு ஒரு பொண்ணு வந்தா, அந்த பொண்ணு புலி அடிச்சு இறந்து போயிட்டான்னு எல்லாருமே நம்பிட்டாங்க. ஆனா போலீஸ் நம்பல, விசாரிக்கிறதுக்காக தான் என்ன அனுப்பி வச்சாங்க. நீங்க தான் அந்த சுமித்ராவை ஏதோ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு லேடிஸ் வீக்னஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஜேம்ஸ் இருக்கார்ல, எனக்கு லேடிஸ் வீக்னஸ் இருக்கிறது உண்மைதான், நிறைய பேர் கூட நான் பழக்கத்துல தான் இருந்துட்டு இருக்கேன். சுமித்ரா மேலேயும் ஒரு கண் இருந்தது, ஆனா சுமித்ராவை நான் எதுவுமே பண்ணல, வேற சில ஆட்கள் சேர்ந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த பண்ணாங்க, எனக்கு குடி போதையில வளரும் போதுதான் தெரிஞ்சதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் சொல்றதை நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க.
சுமித்ராவும் ப்ரொஃபசருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருப்பாங்க. அவங்க காட்டு பகுதியில ரெக்கார்டிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டு வண்டியில போய்கிட்டே தான் இந்த ரெக்கார்டிங் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒருத்தனை பொறுத்த வரைக்கும் பறவை மாதிரி கத்துவான்ல, அவன் காட்டு பகுதியில இருந்து வேணும்ட்டே பறவை மாதிரி கத்துறான். பறவை தான் கத்துது, அந்த இடத்துக்கு போங்கன்ற மாதிரி இவங்க வண்டியை திருப்ப சொல்றாங்க. இந்த வண்டிக்காரரும் தப்பானவரு, அந்த சவுண்ட் கொடுக்கிற சந்துவும் தப்பானவனா இருப்பான். இவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்காக தான் இந்த பிளான போடுறாங்க. பறவை சவுண்ட் கேக்குதுன்னு நினைச்சு இவங்களுமே செக் பண்றதுக்காக உள்ள வராங்க. அப்ப சந்து அட்டாக் பண்றான், இந்த மாட்டு வண்டிக்காரரை அட்டாக் பண்றாரு. இதை தாண்டி ஒருத்தர் அட்டாக் பண்றாரு. அவர் யாருன்னு பார்த்தா ப்ரொஃபசர் கிட்ட மேனேஜர் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் இறந்து போன மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அவர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருப்பாரு. ஆக மொத்தத்துல இந்த ஊர்ல ஒரு 4-5 பேர் சேர்ந்த மாதிரி சுமித்ரா கிட்ட எல்லை மீறி நடந்திருப்பாங்க. அந்த சமயம் தான் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இவங்க கத்திருப்பாங்க. இந்த ரெக்கார்டிங் தான் அமருக்கு கிடைச்ச மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த ஊர்ல புலி அடிச்சு 2-3 லேடிஸ் இறந்து போயிருப்பாங்க. அந்த 2-3 லேடிஸும் புலி அடிச்சு இறந்து போயிருக்க மாட்டாங்க. அவனுங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி எல்லை மீறி நடந்து சாவடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே இப்பதான் இவருக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஜேம்ஸ் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அமர் கவனிச்சிட்டு இருக்காருல, அப்ப வெளிய இருந்து யாரோ ஒட்டி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த அமர் கவனிச்சிடுறாரு. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா துரத்துறாரு. அவன் முகமூடி போட்டு முகத்தை மறைச்சிருக்கான். இவருமே தடுத்து அவன் கூட சண்டை போடலாம் நினைக்கிறாரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, தள்ளி விட்டு வேகமா ஓடிட்டு இருக்கான். ஏறக்குறைய அவன் ஓடி வந்துட்டு இருக்க பகுதியில ஒரே ஒரு பழைய வீடு மட்டும் தான் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளதான் அவன் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவரும் நுழைஞ்சு வராரு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப அதை மீறி வந்தா ஏற்கனவே ஒருத்தனை சாவடிச்சு வச்சிருக்கிறது தெரிய வருது. அந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடந்தாங்கல்ல, அதுல அந்த சவுண்ட் கொடுக்கிற சந்து மட்டும் தான் பாக்கி இருக்கான். சந்து தான் அடுத்த டார்கெட் அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஈரனை பிக்கப் பண்றதுக்காக வந்துடுறாரு. அந்த சந்து காட்டு பகுதியில தானே இருக்கான், அவனை தான் அடுத்து கொல்ல வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே கில்லர் இருக்காருல, சந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுமே தடுக்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள கில்லர் இருக்காரு பாத்தீங்களா, சந்துவோட கதையை முடிச்சிடுறாரு. இந்த கில்லரை பொறுத்த வரைக்கும் மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சிருக்காரு. இப்ப வந்த அமர் இருக்காருல, இந்த கில்லர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. எப்படியாவது கில்லரை லாக் பண்ணிடலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா அதுக்குள்ள கில்லர் இருக்காரு பாத்தீங்களா, கன் எடுத்து நம்ம ஹீரோ அமரை லாக் பண்ணிடுறாரு. அமருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பயந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது, ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஏமா பயப்படுறாங்க. ஆனா அவர் ஷூட் பண்ணிருக்க மாட்டாரு, அங்க இருக்க புதக்குழியில குதிச்சிருப்பாரு. இந்த இடத்துக்கு வந்த ப்ரொஃபசருமே குதிச்சது யாருன்றத பாக்குறதுக்காக மாஸ்க ஓபன் பண்ணிட்டாரு. மாஸ்க ஓபன் பண்ணா டிரைவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருப்பாரு. அமர் நல்லவர்ல, அவரை ஷூட் பண்றதுல டிரைவருக்கு விருப்பமே கிடையாது. அதனால தான் டிரைவர் தற்கொலை பண்றதுக்காக இதுக்குள்ள குதிச்சிருப்பாரு. இப்ப டிரைவர் எதுக்காக இதை பண்ணாருன்றத சொல்றாரு. அந்த சுமித்ரான்னு ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் இவரோட சொந்தக்கார பொண்ணா இருப்பாங்க. காட்டுக்கு வந்த என்னோட தங்கச்சிக்கு மிருகத்தால எந்த ஒரு ஆபத்தும் வரல, மனுஷங்களால ஆபத்து வந்தது. அந்த மனுஷங்க யாருன்னு கண்டுபிடிச்சு கதையை முடிக்கணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அவங்க தான் ஏமா கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. இவர் உள்ள பூந்து காப்பாத்திருப்பாரு. ஸ்டார்டிங்ல இருந்தே இவர் நல்லதுதான் பண்ணிருப்பாரு. இப்ப இதுல மூழ்கி இவர் இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் நடுவுல ப்ரொஃபசர் எல்லாம் சந்தேகப்பட்டிருப்பாரு. ப்ரொஃபசர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரு போலன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஆனா ப்ரொஃபசரோட டிரைவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்காரு. அதுக்கு வேலைக்கார லேடியும் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்களை இப்ப போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அதே சமயம் ப்ரொஃபசர் ஒன்னு ரெடி பண்ணணும்னு நினைச்சாரு பாத்தீங்களா, அதை ரெடி பண்ணிடுறாரு. அதுக்காக விருதெல்லாம் வாங்குறாரு. இதோடய நமக்கு படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.